ரசிகர்கள் கொண்டாட வேண்டாம், துருவி திரைப்படத்தை கொண்டாட வேண்டாம், விடாமுயற்சி திரைப்படத்தை கொண்டாட வேண்டாம். கொண்டாடினீர்கள் என்றால் உங்கள் மீது அந்தந்த காவல்துறையினரே நடவடிக்கை எடுப்பார்கள், அந்தந்த தேட்டர் நிர்வாகமே நடவடிக்கை எடுக்கும், அந்தந்த ஊர்களிலே உங்கள் மீது வந்து இருக்கக்கூடியவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நீங்க சொல்லக்கூடாதா? உயிரிழந்தாங்க மாணவன் அந்த துணிவு பட கொண்டாட்டத்துல உயிரிழந்தாங்க. அஜித் ரசிகர் தான் அவரும் பிரிக்கப்பட்டவர், வேற ரசிகர் இல்ல. அஜித் ரசிகர் தான் அவருக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்க. இல்ல செய்யக்கூடாதுன்னா இரங்கலாவது தெரிவித்தார்களா? ஏதாவது இரங்கல் அவருக்கு யாருக்கு வேணும் இரங்கல் தெரிவிக்கணும்? இரங்கல்லாம் யாரும் போலாம். அஜித் ரசிகர்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு ரோஹிணி தேட்டர்ல நடனம் ஆடி பட்டாசு குறித்து அந்த தேட்டர்ல இருக்கக்கூடிய கஷ்டத்தை ஏற்படுத்தி செலுத்துகிறார்கள். அஜித் வந்து மக்களையும் ரசிகர்களையும் கண்டுகொள்ளாது. விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு போகும்போது கூட அவர் வந்து செருப்பு வீசி அவர் வந்து அவமானப்படுத்த நினைத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்திருந்த போது நடிகர் அஜித் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அஜர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல ஆப்பிரிக்கா நாட்டு பெண்ணோட கையை பிடிச்சி ஆளுமாண்டோர் டான்ஸ் ஆடி கொண்டு இருப்பதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விஜயகாந்த் ரசிகர்களும் தேமுதிக நிறைய பேருக்கு ஆர்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்க, நிறைய உதவிகள் செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நிறைய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. தவிர பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே சொல்லலையே. கோடிக்கணக்கான படம் கிடைக்குது. இந்த படத்தை வைத்து கூட அவர் வந்து ரைடிங் போயிடுவாரு, அடுத்த இதுக்கு போயிடுவாரு. என்னன்னா இந்த மக்களுக்கு இந்த ரசிகர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அஜித் பாத்தீங்கன்னா அது ஒரு ஜீரோவா தான் இருக்கும். கேப்டனருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருந்து விஜய் அவர்கள் வந்து நேர்ல வந்து சந்திச்சு போனாரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த இடத்துல செருப்பால கூட யாரோ ஒருத்தர் மர்ம நபர்கள் அடித்திருப்பார்கள். ஆனால் அதையும் கூட அவர் வந்து நாசுக்காக அதை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொருள்படுத்தாமல் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இருப்பாரு. இது வந்து வியப்புத்தக்கது. மக்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதினது உண்மை. அதே போல இந்த அஜர்பைஜான் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்மள அஜித்குமார் அவர்கள் வந்து போயிருந்தார். இப்ப அஜித்குமார் வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வரல. இப்ப விஜய்க்கும் அஜித்குமாருக்கும் இடையே ஒரு விஷயம் இருக்குது. அவரும் ஒரு மாஸ் ஹீரோ, இவரும் ஒரு மாஸ் ஹீரோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் சங்கத்துடைய தலைவர், அதாவது இவர் அரசியல் சார்ந்ததை விட்டுருவோம், ஒரு நடிகர் அதே துறையில் இருக்கிற ஒரு நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவருடைய இறுதி ஊர்வலம். அதுல பல நடிகர் வரல. இதை பத்தி அதுல முக்கியமா என்னன்னா அஜித்குமார் வரலன்றதை நாம் கேள்வியாக வைக்கவில்லை. ஆனால் அவர் நினைத்திருந்தால் வந்திருக்கலாமே, ஏன் வரவில்லை என்பதை நான் இந்த இடங்களில் உங்களுக்கு வந்து கேள்வியாக வைக்கிறேன். அதாவது நீங்க சொன்னது தவறு. விஜய் அவர்கள் அந்த நேரத்துல துபாயில இல்ல, சென்னையில தான் இருந்தாரு. சென்னையில இருந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜய் வந்து கடமைப்பட்டிருக்காரு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜய் வந்து தன்னுடைய படத்துல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு நன்றி கடன் இருக்கும். அது இல்லாம விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய சொந்தம் இருக்கு. அது வந்து பிரிக்க முடியாத ஒரு உருவாக இருக்கிறது. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய இயக்கத்துல வந்து விஜயகாந்த் வந்து பல திரைப்படங்கள் நடித்திருக்காரு. அனைத்து திரைப்படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அளித்தது. இதுல வந்து என்னன்னா விஜய் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்புல இருந்தவங்க. இப்போ சமீப காலமா வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைவதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் வந்து அந்த பேச விடாம இருந்தாங்க சொல்லினா நம்ம வந்து அந்த விமர்சனங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு போகும்போது கூட அவர் வந்து செருப்பு வீசி அவர் வந்து அவமானப்படுத்த நினைத்தது வந்து அதை ஒரு பக்குவமாக விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவரை வந்து ஒரு தலைவராக உருவாக்கி இருக்கிறது என்பது நம்ம பார்க்கணும். அடுத்த நாளே வந்து விஜயகாந்த் அவர்கள் பாணியில விஜய் வந்து தூத்துக்குடியில போய் நலத்திட்ட உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து யாருக்கும் வந்து உணவு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றது ஒரு 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 நல்ல ஒரு எண்ணம் உள்ளவர். அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட எல்லாருக்கும் வந்து அசைவ உணவுகள், அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உணவு கொடுப்பாரு. அதுமாதிரி அவர் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா உணவு இல்லாம சாப்பிடாம யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணம் தான் விஜய்க்கும் இருக்கிறது. விஜய் அவருக்கும் விலையில்லா விருந்தகம் என்ற ஒரு ஒரு அறிமுகத்தை செய்து அவர் பல ஆண்டுகளாக
அவர் அந்த உணவுகளை வாங்கி வருகிறார். டிஃபன் கொடுக்குறாங்க, மதிய உணவுகள் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு அவங்களால முடிந்தது அவருடைய ரசிகர்கள் செய்து வராங்க. அந்த நற்பணிகள் பாராட்டுக்குரியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களிடம் விஜய் கற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்கலாம். அதே நேரம் அப்படின்னா ரோல் மாடல் விஜயகாந்த் அவர்கள் தான். அஜித் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அஜர்பைஜான்ட்டீங்க, அந்த நாடு அஜர்பைஜான். அதாவது என்னன்னா அஜித் அவர்கள் வந்து உண்மையிலே வந்து அஜர்பைஜான் நாட்டில் அஜர்பைஜான் செய்திருந்தாங்க சொல்ல வேண்டும். உண்மையிலே என்னன்னா அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த அந்த நேரத்தில் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் உலகமே வந்து தமிழர் விஜயகாந்த் அவர்களை வந்து அறிந்து தெரிந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மனதிலும் ஒரு மிகப்பெரிய துயரம், மிகப்பெரிய ஒரு வலி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நடிகர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மறைந்து விட்டார் என்றது அவருடைய மனிதர்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வரை நீங்கள இப்போ வரைக்கும் வந்து தேமுதிக அலுவலகத்துல நம்ம அதை பார்க்க முடியும். வந்து மக்கள் அழிஞ்சு செஞ்சுட்டு அழுதுட்டு போற காட்சி நம்ம பார்க்க முடியும். இப்படி மக்களுக்கே வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இழப்பு தான் வந்து விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய இழப்புக்கு நடிகர் அஜித்குமார் போன்ற ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர் வரவில்லை என்பது ஒரு கேவலமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அது இல்லாம விஜயகாந்த் அவர்கள் இறந்து இருந்த போது நடிகர் அஜித் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு அஜர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல ஆப்பிரிக்கா நாட்டு பெண்ணோட கையை பிடிச்சி ஆளுமாண்டோன்னு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருப்பதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விஜயகாந்த் ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் எவ்வளவு மனதளவில் பாதித்து இருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்திருக்கும் என்பதை அஜித் அவர்கள் உணர்ந்திருப்பாரா என்பது தெரியல. ஏன்னா இது வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் வீட்டு கூட போய் பார்க்கல என்பது எனக்கு வந்து தகவல். அதாவது விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுறதுக்கு அஜித் எந்த இடத்துல தகுதி கிடையாது. ஆனா விஜயகாந்த் அவர்கள் அஜித்துக்கு என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தால் அஜித்துக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் என்று கூட சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்று கலைஞர் அவர்களுக்கு நடத்தும்போது கூட அதுல சில அஜித் மூலம் அந்த பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்கள் தோளோடு தோளாக ஒரு துணை நண்பனாகவே சொல்லலாம் அஜித் கூட. இன்று அவருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு துணையாக நின்றிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை வந்து இந்த மக்கள் வந்து கண்டதை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அஜித் வந்து போய் சொல்ல முடியாது, போய் சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. அதே நேரத்துல அஜித்குமார் அவர்கள் அந்த இடத்துல நடனம் ஆடிக்கொண்டிருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு வலியை தான் வந்து இந்த தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்குமே கொடுத்திருக்கிற அஜித் இதை தாண்டி மக்களுக்கு நல்லது பண்றாரு, அவர் மறைமுகமா நல்லது பண்றாரு, நிறைய மக்களுக்கு உதவிகள் செய்யறாரு. இதெல்லாம் வந்து அவருடைய மக்கள் தொடர்பாளர்கள் மூலமா வந்து நிறைய வந்து பிரபலப்படுத்தி கொண்டு அவர் ஒரு பேரை வாங்கி போயிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், சொல்ல வேண்டும் பேசுவாங்க. அதாவது அஜித் வந்து தன்னுடைய பெருமையை வந்து சொல்லக்கூடாதுன்னே சொல்லி கொண்டிருக்காரு. அது யார் மூலமா சொல்லி கொண்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் மூலமா சொல்லிட்டு இருக்காரு அஜித். அதாவது என்னன்னா இப்போ நீங்க வந்து எனக்கு ரசிகர் மன்றம் தேவை கிடையாது, எனக்கு ரசிகர்னு வந்து என்னை வந்து இயற்கையிலே கூப்பிடுங்க, அஜித் குமார் என்று கூப்பிடுங்க, நீங்க யாருமே தலன் கூப்பிடாது இதெல்லாம் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து பெருமைன்னு சொல்லி நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஓகே, அஜித் குமார் என்ற பேரு கூப்பிடலாம், தலன் பட்ட பேர் வேணாம், ஓகே. அதே நேரத்தில் எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம், ரசிகர்கள் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் அஜித் குமார், சமூக வலைத்தளம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஏன் அவருடைய மேனேஜர் சமூக வலைத்தளம் வச்சிருக்கிறார், ஏன் அவருடைய மனைவி சமூக வலைத்தளம் வச்சிருக்காங்க, எல்லாத்துலயும் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அஜித்துடைய வலிமை திரைப்படம் வெளியாகிற உடனே சுரேஷ் சந்திரா அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தின் மூலம் தான் பிரபலப்படுத்துறாரு. சுரேஷ் சந்திராவை பின்தொடரக்கூடிய ஒரு 3 லட்சமோ 4 லட்சம் பேரும் யாருக்காக வந்து அவருடைய அக்கௌண்ட் சேர்ந்திருக்காங்க, அஜித்துக்காக தான் சேர்ந்திருக்காங்க, சுரேஷ் சந்திரக்காக சேர்ந்திருக்காங்க. சுரேஷ் சந்திரா வந்து ஒரு மக்கள் தொடர்பாளர், அவ்வளவுதான் அவரை பார்க்கணும். ஆனா அவர் பின்தொடரக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களாக தான் இருப்பாங்க. நீங்க உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய சமூக வலைத்தளங்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் சொல்ல வேண்டும். சரி, அஜித் அவர்கள் அப்படிதான் சொல்ல வேண்டும். அதுக்குதான் அவர் வந்து தகுதியானவரை நம்ம பார்க்கலாம், வரவேற்கலாம். நடுவில் வராதிங்க, சொல்ல வேண்டிய அஜித் அவர்கள் அப்படிதான் பார்க்க வேண்டும். அஜித் அவர்கள் வந்து சும்மா நான் உதவி செஞ்சேன், ஓகே, நிறைய பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்க, நிறைய உதவிகள் செஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து நிறைய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. தவிர பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே சொல்லலையே. யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? சுரேஷ் சந்திரா அவர்கள் மூலமா பிரபலப்படுத்தப்பட்டவர்களா தான் இருப்பாங்க. நீங்க போயிட்டு நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இப்போ சமூக வலைதளம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர் சாமி அவர்களுடைய மனைவி அவர்களுடைய சமூக வலைதளமும் வேண்டாம் சொல்லணும். இப்போ இது மூலமா இப்போ ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப்னு ஒண்ணு இருக்கு, அஜித் அவர்களுக்குன்னு இருக்கு. ஒவ்வொரு படமும் வெளியாகும்.
வலிமை வரும், துணிவு வரும். இப்போ வரக்கூடிய விடாமுயற்சி திரைப்படங்களும் வரும். நீங்க வேணா நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த விடாமுயற்சி திரைப்படத்திற்கு அஜித் நண்பர்கள், அஜித்துடைய ரசிகர்கள் ரோஹிணி தேட்டர்ல ஒன்றும் கொடுவாங்க. அந்த இடத்துல ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. இதெல்லாம் எந்த இடத்துல கொண்டு போகுது? யார் கொடுக்குறா ஃபண்டு? அஜித் ரசிகர்கள் அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. சொந்த படத்தை போட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொந்த படத்தை போட்டு அவங்க வந்து இது பண்றாங்களா, கொண்டாடுறாங்களா? அவனுக்கு சாப்பிடுறதுக்கே காசு இல்லை. இப்ப அஜித் அதான் சொல்றாரு, உங்க காசு ஏன் செலவு பண்றாரு? அப்ப அஜித் அதை ஏன் கண்டிக்கல? இப்ப தன்னுடைய திரைப்படம் வெளியாகும் போது ரசிகர்கள் கொண்டாடுவதை அஜித் விரும்புகிறாரா என்ற ஒரு கேள்வி வருதுல. இப்ப வலிமை திரைப்படம் வெளியாகுதுன்னா அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க, ரோஹிணி தேட்டர் கொண்டாடுறாங்க. அதை வந்து மனதளவுல ஏற்றுக்கொள்கிறார்ல. துணிவு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த ரோடே பிளாக் ஆகுது. அந்த அளவுக்கு அஜித் ரசிகர்கள் கூடி அந்த திரையரங்கில் இப்போ சமீபத்தில் வெளியான தீரா திரைப்படம், அஜித் பிறந்த நாளுக்கு வெளியான திரைப்படம், இதெல்லாம் ரசிகர்கள் செய்யக்கூடியதா? ரோஹிணி தேட்டர் உள்ள போயிட்டு அந்த பட்டாசை கொளுத்தி விட்டு அந்த தேட்டர்ல வந்து உங்களை உள்ள விட்டாங்கன்றதுக்கோசம் அப்படியா செய்யறது? இதெல்லாம் அஜித் ஏன் கண்டிக்கல? ஏன்னா இவர் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் இருக்கக்கூடியவர் தான் அஜித். ரசிகர்களோடு உறவாடுவார், ஆனால் உறவும் இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை என்று ஒதுங்கி இருப்பார். அதாவது தொட்டிலே கிள்ளி விட்டு பிள்ளைய வந்து கொஞ்சம் கதை. அதாவது இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அஜித் அவர்கள் அவர்கள் மூலியமாக அவருடைய ஃபேன்ஸ், அதாவது ஆன்லைன் ஃபேன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பண்டு செல்கிறது. அதன் மூலமாகத்தான் அவர்கள் வந்து ஒவ்வொரு கொண்டாட்டத்தையும் நிகழ்ச்சிகளும் நடத்தி முக்கியமான கேள்விகள் விமர்சனம். இதுதான் உண்மை இல்ல பிரவீன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில பொதுவாக இப்ப விஜய் போல பெரிய நடிகர் நடிக்கிறார்கள் இல்லையா? இல்ல திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுல தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்ல நம்மளுடைய அதர் ஸ்டேட் ஆந்திராவோ பக்கத்து இருக்கிறதுல வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமால அஜித்குமார் நடிக்கிற ஒவ்வொரு படங்களும் ஃபாரின்ல தான் எடுக்கிறாருன்னு கேள்விப்படுறோம். அப்போ இங்க இருக்கிற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? இதை ஏன் வந்து அஜித்குமாருடைய ஃபேன்ஸ் ஏன் இதை கவனிக்க மாட்டாங்க? அவங்க ஒரு கேள்வி இதுல நான் இப்ப சொன்ன பாருங்க, அதான் உண்மை. என்னன்னா அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்கள் வந்து தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அவர்களுடைய லாபத்தை அவர் ஏற்றுக்கிறார். அவர்கள் கொண்டாடக்கூடியதோ அந்த படத்துக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு அந்த படத்தை வந்து உயர்த்துது, அந்த ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுக்குது. அஜித்துக்கு கிடைக்கக்கூடிய பணமும் கிடைக்குது, கோடிக்கணக்கான படம் கிடைக்குது. இந்த படத்தை வைத்து கூட அவர் வந்து ரைடிங் போயிடுவார், அடுத்த அடுத்த இதுக்கு போயிடுவார். என்னன்னா இந்த மக்களுக்கும் இந்த ரசிகர்களுக்கும் என்ன செஞ்சிருக்காரு அஜித் பாத்தீங்கன்னா அது ஒரு ஜீரோவா தான் இருக்கும். என்னன்னா இப்ப நீங்க கூர்ந்து கவனிக்கலாம். இப்போ வந்து அஜித் வந்து தன்னுடைய திரைப்படங்கள் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தான் எதுவும் செய்ய மாட்டாரு, தன்னுடைய நடிகர்களுக்காக ஏதாவது செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து சென்னையில நடக்காது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயும் நடக்காது. அவருடைய திரைப்படத்தோட படத்துக்கு எல்லாமே ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இப்போ கூட அஜர்பைஜான் இதே மாதிரி வெளிநாடுகள்ல தான் நடக்கும். ஏன்னா அங்கதான் வந்து அவங்களுக்கு பிரைவசி அதிகம், அதனால அங்கதான் பண்ணுவாங்க. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நடிகர்கள், துணை நடிகர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து டிக்கெட் போட்டு இங்க கூட்டு போனோம்னா 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு அவங்க கூட்டு போக மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க அதுதான் அங்க போயிடுது. ஆஸ்திரேலியாவுக்கு போனோம்னா நீங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சொல்ல பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தான் அஜித் கூட சண்டை போடுவாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்டண்ட் நடிகர்களும் பாதிக்கப்படுவாங்க, இங்க இருக்கக்கூடிய துணை நடிகர்களும் பாதிக்கப்படுவாங்க, இங்க இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்களும் பாதிக்கப்படுவாங்க. இங்க யாருக்கெல்லாம் வந்து அஜித் வந்து உதவி செய்கிறார்கள் என்றால் முக்கியமான நடிகர்கள், முக்கியமா பேர் உள்ள நட்சத்திர நடிகர்கள், அவர்களுக்கு தான் இந்த டிக்கெட் போட்டு அவங்க கூட்டு போயிட்டு அவங்க முழுக்க வெளிநாட்டுல தான் எடுக்கப்படும். அஜித் திரைப்படங்கள் என்றாலே வெளிநாட்டுல தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய முட்டாள் கூட்டம் தான் கொண்டாடி கொண்டு இருக்கும், அஜித்தை தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கும். இதை வந்து அவர் வந்து வன்மையை ஏற்கனவே கண்டிச்சிருக்காங்க. பெப்சி போன்ற அமைப்பெல்லாம் வந்து அஜித் வந்து வன்மையை ஏற்கனவே கண்டிச்சிருக்காங்க. அதே போன்ற தயாரிப்பாளர் சங்கம் ஏற்கனவே நிறைய செலவு சொல்லி குற்றம்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருந்தாலும் கூட அஜித் வந்து தன்னுடைய வாடியை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னா அவர் ஏதாவது அவரு சமூக வலைத்தளம் வேணான்னு சொல்லுவாரு, ரசிகர்கள் கூட்டம் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா ரசிகர்கள் என்ன சொன்னாலும் அதை பார்த்து கொண்டு வாய மூடிக்கொண்டு. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவது அஜித்குமார் இனிமேல் ஏதாவது திரைப்படங்களை வந்து நம்மளுடைய இந்திய மண்ணிலேயே எடுக்கணும்னு ஏதாவது விரும்புவாரா? ஏன் அப்படின்னா நிறைய தொழிலாளர்கள், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளமே பார்த்தீங்கன்னா சொற்ப சம்பளம் தான். அவங்களுடைய சம்பளம் ஒரு நாளுடைய சம்பளம் 525 ரூபாய். அது போக அவங்களுடைய ட்ரெஸ், ஏதாவது ட்ரெஸ் கோடு எதாவது மாத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேரும், ஒரு 750 ரூபாய் 725 ரூபாய் சம்பளம்.
அவர் இது மாதிரி பெரிய நடிகர்கள் திரைப்படம் வெளில வரும்போது தான் நிறைய ஆள்கள் தேவைப்படும். நடிகர் சங்கம், பெப்சி இந்த மாதிரியான அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே பெப்சி போன்ற அமைப்புகள் வந்து அஜித்துக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதை வந்து அஜித் வந்து தன்னுடைய பாணியை மாற்றிக் கொள்ளவில்லை. அஜித்துக்கு மேல வந்து ஒரு தக்க நடவடிக்கை, ஒரு பகிரங்கமான நடவடிக்கை, ரெக்கார்டு போன்று இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விதித்தால் மட்டுமே தான் இதுல ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா அஜித் மேல மட்டும் அந்த குறைவை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த தயாரிப்பாளர்களும் அந்த அந்த படத்தை சார்ந்தவர்களும் இங்க இருக்கக்கூடிய இடத்துல செட்டு போட்டு வெளிநாடு இல்ல பிரவீன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இது வந்து ஒரு ஒரு கதாநாயகனாக இருக்கிறவர் வந்து சொல்லலாம் இல்லையா, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே. விஜய் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்றது கம்பேர் பண்ண வேண்டாம். விஜயுடைய பாணி வேறு, அஜித்துடைய பாணி வேறு. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் வந்து மக்களையும் ரசிகர்களையும் கண்டுகொள்ளாதவர். அப்படி இருக்கச்சு அவர்கள் ரசிகர்கள் அவர்களை கொண்டாடுகிறார்கள். அது கண்மூடித்தனமாக இருக்கிறதா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக. கண்மூடித்தனம் தான் இது. கண்மூடித்தனமான கேள்விக்குறியெல்லாம் கிடையாது. அஜித் ரசிகர்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு ரோஹிணி தேட்டர்ல நடனம் ஆடி பட்டாசு குடித்து அந்த தேட்டர்ல இருக்கக்கூடிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் தான் அந்த தேட்டர் உரிமையாளர்கள் வந்து அவர்கள் மீது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனா என்னன்னா, அஜித் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள், இந்த தேட்டர் வேற எங்கேயுமே கிடையாதுன்னு அவர்களுடைய ஒரு பெருநன்மை அந்த இடத்துல காட்டிவிட்டு செல்கிறார்கள். ஆனா உண்மையே பார்க்கணும்னா அஜித் ரசிகர்கள் வந்து செய்யறது வந்து ஒரு அட்டாவடித்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அஜித் எப்படி இருக்காரு அவங்க இருக்காங்க. அப்படி இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. அத்தனை பால் அபிஷேகம் பண்ணும்பொழுது சிலர்களும் வழிக்கு விழுந்து கூட மரணம் கூட அடைந்திருக்கிறதெல்லாம் நம்ம பேப்பர்ல பார்த்துக்க முடியும். வெளியாகும்போது ஒரு மாணவன் வந்து இரவு நேரத்துல அந்த வண்டிமலை இயற்கையில விழுந்து அடிபட்ட ஒரு மறைந்தே போனார். அந்த குடும்பத்துக்கு கூட அவர் எந்த உதவியும் செய்யல. அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்களும் வந்து அவர் கூட சேர்ந்து அந்த மாணவனோட சேர்ந்து தான் கொண்டாடி இருக்காங்க. அஜித்குமார் ரசிகர்கள் இந்த ஃபேன்ஸ் இது கூட்டம் நடத்துறாங்க. அந்த ஒவ்வொரு துணி படம் ரிலீஸ் ஆகும்போது, இப்போ தீனா படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கொண்டாட்டத்தை நிகழ்த்துகிறார்கள். அந்த கொண்டாட்டத்திற்கு அந்த அஜித் ரசிகர்கள் எவ்வளவு செலவிடுவார்கள், அந்த கொண்டாட்டத்துக்கு ஒன்று சேர்வதற்கு எவ்வளவு செலவிடுவார்கள். அஜித் மூலியமாக ஒரு ஃபண்ட் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அவர்கள் ஃபண்ட் மூலியமா எவ்வளவு செலவிடுவாங்க. இந்த ஃபண்டை அந்த குடும்பத்திற்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். உயிரிழந்த அந்த மாணவன் அந்த துணி படம் கொண்டாட்டத்துல உயிரிழந்த அஜித் ரசிகர் தானே அவரும் பிரிக்கப்பட்டவர், வேற ரசிகர் இல்ல. அஜித் ரசிகர் தானே அவருக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். இல்ல செய்ய இரங்கலாவது தெரிவித்தார்களா? ஏதாவது இரங்கல் அவருக்கு யாருக்கு வேணும் இரங்கல் தெரிவிக்கணும்? இரங்கல்லாம் யாரும் போனோம். இரங்கல்லாம் வந்து தெரிவிச்சு என்ன கிடைக்கும்? அவங்க அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா? அந்த கொண்டாட்டம் நடத்துறது ஒரு கொண்டாட்டத்தை கேன்சல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாமே, எதுவும் செய்யலையே. அதாவது எப்படி பார்த்தாலும் அவர் அஜித் ரசிகர் தானே. அஜித் ரசிகர் தானே உயிரிழந்தார். அஜித்துக்கு பிடிக்கவில்லை, அவர் கொண்டாட்டம் பிடிக்கவில்லை, கொண்டாட்டம் தேவையில்லை. ஆன்லைன் ரசிகர்கள் மட்டும் கூடுவதை ஏற்றுக்கொள்வார, அந்த ரசிகர்கள் கொண்டாடுவதை உரியா அந்த நேரத்தில் ஒரு அறிக்கை கொடுக்க எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கை வருதுல்ல அஜித்குமார் கிட்ட இருந்து. சுரேஷ் சந்திரா உடனே போடுறாரு ட்விட்டர்ல, ரசிகர்கள் கொண்டாட வேண்டாம், துருவி திரைப்படத்தை கொண்டாட வேண்டாம், விடாமுயற்சி திரைப்படத்தை கொண்டாட வேண்டாம். கொண்டாடினீர்கள் என்றால் உங்கள் மீது அந்தந்த காவல்துறையினரே நடவடிக்கை எடுப்பார்கள், அந்தந்த தேட்டர் நிர்வாகமே நடவடிக்கை எடுக்கும், அந்தந்த ஊர்களிலே உங்கள் மீது வந்து இருக்கக்கூடியவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நீங்க சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லல? அவங்க கொண்டாட்டமும் உங்களுக்கு வேணும். அவங்க கொண்டாட்டம் இருந்தா தான் உங்க படம் ஓடும். அந்த கொண்டாட்டம் இருந்தா தான் உங்க படம் ஓடும். அது மூலமா தான் உங்க பணம் கிடைக்கும். அது மூலமா தான் உங்களுக்கு சம்பளம். இதெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது இல்லையா? இதெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது. இப்போ பொதுமக்களுக்கு இடையூறு எல்லாத்துலயும் தான் இருக்குது. அதுக்கு வந்து அஜித் வந்து இவர் படத்துக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு கிடையாது. எல்லா படத்துக்கும் தான் வருது. முக்கிய நடிகர்கள், பெரிய நடிகர்களுடைய படத்துக்கு எல்லாம் வருது. ஆனா சொல்றது என்னன்னா, அஜித் ஏன் அந்த ஒரு கண்டனத்தை வெளியிடல? தன்னுடைய படம் வெளியிடல. உயிரிழந்த அந்த மாணவனுக்கு எதுவுமே செய்யலையே. ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க, எதுவுமே செய்யலையே. சரி செய்யல, நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஏன் நீங்க சொல்லக்கூடாது? என்னுடைய கேள்வி தான். நீங்க அடுத்த படம் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும் போது என்னுடைய ரசிகர்கள் எந்த தியேட்டர்லயும் கொண்டாடக்கூடாது, அவர்கள் படம் மட்டுமே பார்க்க வேண்டும், எந்த திரைப்படம் என்னுடைய விடாமுயற்சி திரைப்படத்தை கொண்டாடக்கூடாது, எந்த இடத்துல நீங்க பட்டாசு வெடிக்க கூடாது, எந்த இடத்துல கூட்டம் கூடக்கூடாது, ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப்னு சொல்லி ஒரு கூட்டம் கூட்டி எந்த இடத்துல நீங்க கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. ஏன் சுரேஷ் சந்திரா அவர்கள் மூலமாக, அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக நீங்கள் ஏன் இந்த ஒரு தட்டச்சை வெளியிடக்கூடாது? இல்ல வெளியிடலாம், இல்ல படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி வெளியிடலாம், ஏன் இதை பண்ணக்கூடாது? இதெல்லாம் பண்ணீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து
வந்து கொண்டாடுகிறார்கள் என்பதை தவிர அவர் ஒரு மிகப்பெரிய மனிதனே மிக்கவர் என்று நாங்களே கொண்டாடுகிறோம். இவ்வளவு நேரங்கள் இந்த யூடியூப் சேனல் கேடகம் சேனல் வழியாக நீங்க பல விஷயங்களை நம்மளுடைய சேனல்ல பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. கேடகம் நேயர்களுக்கும் நன்றி.